in the Padatoda Moolyama, I got to experience all of this. So a very big thank you to Kadir. And ஆல்ரெடி எல்லாரும் சொன்னாங்க, இத்தனை பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டோட ஷூட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னின்னு சொல்லலாம். பிகாஸ் சுந்தர் சி சாரோட நாங்கள் ஷூட் பண்ணோம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டோட ஷூட் பண்ணுறது. ஸோ கதிர் எப்போ வந்து எனக்கு கதை சொன்னாங்களோ, ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நான் வந்து சுந்தர் சி சாருக்கு அசிஸ்ட் பண்ணேன். ஏன்னா கழுகழுப்பில் வந்து அவங்க இல்லை அப்போது. ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருந்தது. சுந்தர் சி அவங்க அசிஸ்டன்ட்னா கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பெரிய டீம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னு ஒரு கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பட் when it is the time to shoot, then lot of obstacles come up. ஏன்னா வந்து 2-3 artists வச்சுட்டே ஷூட் பண்ணுறது is a very big deal in today's generation. So 45 to 50 artists, அவங்க டீம், அவங்க ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து ஷூட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அண்ட் இப்போ நாங்கள் எல்லாம் வந்து இங்கே நல்லா சிரிச்சுட்டு இருக்கோம். பட் ஷூட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நார்மல் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். யூ ஹாவ் குட் டேஸ், யூ ஹாவ் பேட் டேஸ், யூ ஹாவ் டிஃபிகல்ட் டேஸ். அதே மாதிரி இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. இன்னைக்கு இந்த ராஜவம்சம் இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ இருக்கிறதுனா அதுக்கு வந்து முக்கியமான 3 people தான் காரணம். அது வந்து டைரக்டர் கதிர் அண்ட் சசிகுமார் சார் அண்ட் நம்ம ப்ரொடியூசர் சார் ராஜா சார்ன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க 3 பேரில் அந்த யூனிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸோ இட்ஸ் தீஸ் 3 people's hard work and understanding that the movie is the way it is today. And Sam, lovely music, thank you so much. இன்னும் 2-3 பாட்டு இருக்குது, நீங்கள் எனக்கு பார்க்கல. ஏன்னா அந்த பாட்டு இப்போ வெளியே வந்துச்சுன்னா நம்ம கதை ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ ஐ வாண்ட் யூ பீப்புள் டு வாட்ச் ஆல் தி சாங்ஸ், வாட்ச் அவுட் ஃபார் ஆல் தி சாங்ஸ், பிகாஸ் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சித்தார்த் போயிட்டாங்களா? ஓகே. ஸோ சித்தார்த் வந்து ஆல்ரெடி எல்லாரும் சொல்ல மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் நிற்கிறோம் இல்லை, லைனாக நிற்கிறோம் இல்லை, ஹைட் ஆர்டரில் அப்போ 1 arm டிஸ்டன்ஸ் வச்சுட்டு. ஸோ நம்ம ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அப்படியே இருந்தது. எல்லாரும் ஒரு லைனில் நிற்போம், சித்தார்த் வந்து ஷூட் பண்ணிட்டே போயிடுவார். So it was a great experience. It was really fun to shoot with Siddharth also, I should say. And yeah, ராஜவம்சம் எனக்கு வந்து இட்ஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபுல் ஜாயிண்ட் ஃபேமிலியோட எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு எனக்கு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்லா கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் டு தி என்டையர் டீம். விஜயகுமார் அங்கிள், ராதா ரவி அங்கிள் அண்ட் சுமித்ராமா அண்ட் ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது, தம்பி ராமையானா, மனோபாலானா, லாட் ஆஃப் பீப்புள். இப்போ எல்லாரோட பேர் நான் சொல்கிற டைம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாபு, தேங்க்யூ ஸோ மச். சாபு எப்போவும் வந்து ஒரே ஒரு எனக்கும் சாபுக்கு எப்போவும் மீட் பண்ண ஒரே ஒரு படம் நல்லா வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலிங் வந்து பேசுவோம். ஸோ ஹீஸ் அ கிரேட் எடிட்டர். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட ஷூட் பண்ணுறது இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஆனால் அது எல்லா ஆப்ஸ்டிக்கிள்ஸும் தாண்டி, எல்லா பிரச்சனைங்க தாண்டி வந்து இந்த படம் இந்த நாளுக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காமன் காரணம், ஒன் காமன் ரீசன் இஸ் நம்ம எல்லாருக்கும் சினிமா மேலே இருக்கிற அன்பு, சினிமா மேலே இருக்கிற ஆசை. So I think it's our love for cinema that you see on screen today, and I hope இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. Thank you. And யாரோட பேர் நான் மறந்துட்டேன்னா என்ன மன்னிச்சிடுங்க, சாரி. Thank you so much. செந்தமிழே, உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே என்ற புரட்சிக்கவருடைய வரிகளிலும், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னானே, அதே புரட்சிக்கவருடைய வரிகளிலே ஆற்றல் மிகுந்த அடலேறுகள் நிறைந்த இந்த அரங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிற இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு நண்பர் ராஜாவுடைய அழைப்பின் பேரிலே இந்த இடத்திலே கலந்து கொண்டு இந்த இசை வெளியீட்டு விழாவிலே நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நேற்று அவருடன் உரையாடிய போது
இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், கூட்டு குடும்பம் ஒன்றுதான் இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து என்று சொன்னார். அழிந்து வருகின்ற இந்த கூட்டு குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்ல முயற்சியில் எடுக்கப்பட்ட ஒரு படமாகத்தான் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டு குடும்பம் என்பதுதான் கிழக்காசிய நாடுகளிலே இருக்கிற உயிர் நாடி. இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்முடைய நாட்டிற்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு எது என்று சொன்னால் இந்த கூட்டு குடும்ப அமைப்பு தான். இந்த கூட்டு குடும்ப அமைப்பு சிதைந்து வருகிற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்களே, அந்த தந்தையுடைய சொல்லை கேட்பதற்கு இன்றைக்கு புதல்வர்கள் தயாராக இல்லை. அந்த புதல்வர்களுக்கும் அவருடைய புதல்வர்கள் இன்றைக்கு தயாராக இல்லை என் நிலை இன்றைக்கு நிலை வருகிறது. இந்த நிலை தொடர்ந்து வந்தால் இந்த நாட்டில் நிலை வந்த பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு நம்மை விட்டு சென்றுவிடும். தமிழன் எதற்காக இந்த உலகத்திலே மிக உயர்ந்த இடத்திலே வைத்து போற்றப்பட்டானோ அந்த நிலை மாறிவிடும். ஆகவே தான் இந்த படத்தை நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வம்சம் என்று சொல்லும்போது இனம் என்ற பொருளில் தான் அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இனம் என்பது தமிழ் இனம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தமிழ் இனம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலே வேறு யாருமே எழுத்து வடிவம் இல்லாத நிலையிலே கூட ஒரு 100 பேர் அமர்ந்து மொழியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சங்கம் அமைத்த நாடு, ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான், அது தமிழினம் மட்டும்தான். உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கு இந்த பெருமை கிடையாது. அந்த இனத்திலே வாழ்ந்த ஒரு மன்னனை பற்றி சொல்லுகிறேன். 2 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார் ராஜா. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சில கருத்துக்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகம் என்பது நாம் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, வரலாற்றை மறக்கின்ற ஒரு இனம், வரலாற்றை திரும்பி பார்க்க தகுதி இல்லாத ஒரு இனம், எதிர்காலத்துக்கு திட்டமிடக்கூடிய தகுதி இழக்கிறது என்று சொல்லுகிறான் ஒரு அறிஞன். ஆகவே வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே ஒரு மாபெரும் மன்னன் வாழ்ந்து வந்தான், சேரமான் கணைக்கால் இரும்புரை. அவனுக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. இன்றைக்கு கும்பகோணம் என்று அறியப்படுகின்ற குடவாயிர் கோட்டம் என்று சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற அந்த இடத்தில் நடந்த போரிலே சேரமான் கணைக்கால் இரும்புரை தோற்கடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டான். சிறையிலே அடைக்கப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கு தாகம் எடுத்தது. தாகம் எடுத்த போது ஒரு குவளை நீர் வேண்டும் என்று கேட்டான். ஒரு குவளை நீர் வேண்டும் என்று கேட்டபோது, நான் கொடுக்க மாட்டேன் என்று அந்த வாயிற்கு அவன் சொல்லவில்லை. சற்று பொறுங்கள் மன்னா என்று சொன்னான். சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டானே. நேற்று வரை என் கண்ணசி கட்டுப்பட்ட ரதகஜ துருக பதாதிகளோடு ஒரு நாட்டுடைய மகாராஜாவாக இருந்தேனே, இன்றைக்கு நான் ஒரு குவளை நீருக்காக நாயை போல மன்றாடி கொண்டிருக்கிறேனே. என்னை வரலாறு என்ன செய்யும், என்ன நினைக்கும், எந்த இடத்திலே வைத்து சொல்லும், நீ நாயினும் கீழானவன் என்று மதிக்காதா என்று சொல்லாதா என்று சொல்லி உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தான். உயிர் திறப்பதற்கு முன்னால் ஒரு கவிதை எழுதி வைத்துவிட்டு இறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார், தொடர்படும் யமலியின் இடர்படுத்திய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம், மதுகை இன்றி வயிற்றுத்தி தனியத்தாம் இறந்து உண்ணும் அளவு ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று அவன் எழுதி வைத்து விட்ட சென்ற கவிதை இன்றைக்கு புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிற கவிதை. மானமுள்ள தமிழ் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டிய கவிதையாக இந்த கவிதை இன்றைக்கு இருக்கிறது. இந்த கவிதையெல்லாம் தமிழ் மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அதற்கான திரைப்படங்களை எல்லாம் எடுக்க வேண்டும். இந்த இடத்திலே உணர்வுகள் நிறைந்த மனிதர்கள் இருக்கிற இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் தமிழ் இனம். அந்த தமிழ் இன உணர்வோடு எடுக்கப்பட்ட படம்தான் அந்த வம்சம், ராஜவம்சம். தமிழ் இனமே, தமிழ் வம்சமே ராஜவம்சம் தான். ஆகவே அந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏனென்று சொன்னால், ஒரு ஊரிலே, பொள்ளாச்சியில் நினைக்கிறேன், பொள்ளாச்சியில் அந்த படம் எடுக்கப்படுகிறது. பொள்ளாச்சி என்று சொல்லும்போது நான் கரூரை சேர்ந்தவன். கோவை மண்டலத்தைச் சேர்ந்த 8 மாவட்டங்களுக்கு நான் காவல்துறை தலைவராக, ஐஜியாக 2.5 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற என்ற முறையிலே அந்த ஊரில் எல்லாம் எனக்கு மிக பரிச்சயம். நான் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவன். ஆகவே அந்த மண்ணுக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது. அந்த மண்ணிலே ஒரு படத்தை எடுத்தால், அந்த மண்ணை மையமாக வைத்து ஒரு படத்தை எடுத்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனக்கு நன்காக தெரியும். என்று சொன்னார், வரலாறு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஊரை பற்றி எடுக்கிறார்கள். அந்த ஊர் என்று சொன்னால் ஊர் மேல் இருக்கிற பாசம் இருக்கிறது அல்லவா, அது நம்மையெல்லாம் விட்டு விடாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்று மிளவே, முனிவின் எண்ணாது இந்தலும் இளவே, மின்னோடு வானம் தன் துளி தலை ஆறாது கல் போறது இறங்க மல்லர் பேரியாத் நீர்வழிப்படும் புனை போல் ஆறுவின் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எழுதி வைத்துவிட்டு சென்றவன் கணியன் பூங்குன்றன். அந்த கணியன் பூங்குன்றன்
அவருடைய பெயர் கணியன் மட்டும்தான். அவருடைய ஊர்தான் பூங்குன்றம் என்பது இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்திலே மகிபாலன்பட்டி என்று அறியப்படுகின்ற அந்த இடம்தான் சங்க இலக்கியத்திலே பூங்குன்றம் என்று அறியப்பட்டது. அந்த கணியன் பூங்குன்றன் எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான், எல்லா மக்களும் உறவினர்கள் தான் என்று சொன்ன அந்த மனிதன் தன்னுடைய பெயரோடு தன்னுடைய ஊரின் பெயரை சேர்த்து கொண்டான் அல்லவா? ஆகவே அதுதான் மிகப்பெரிய பெருமை. இந்த ஊர், அதை தவிர்த்து நாம் இருக்க முடியாது. அந்த ஊருடைய பெருமையை பேசுகின்ற ஒரு படமாக, இனத்துடைய பெருமையை பேசுகின்ற ஒரு படமாக, குடும்பத்துடைய பெருமையை பேசுகின்ற ஒரு படமாக இந்த படம் வரப்போகின்றது. அந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று நான் இந்த இடத்திலே நான் வாழ்த்த விரும்புகிறேன். இன்னொரு மைய கருத்து என்னவென்று கேட்டேன். குளோபல் வார்மிங் என்று சொன்னார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் இன்று வரை கூட உலகத்திலே அதிகமான பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால், whether we understand it or not, that's a different matter, but what is the most often used word in the entire world என்று கேட்டால் குளோபல் வார்மிங். தெரிகிறதோ தெரியவில்லையோ, புரிகிறதோ புரியவில்லையோ, குளோபல் வார்மிங் என்ற வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த குளோபல் வார்மிங் இன்றைக்கு இந்த படத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஏன் இது வருகிறது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது, இன்றைக்கு இந்த குளோபல் வார்மிங் இப்படியே சென்று கொண்டிருந்தால், இந்த பூமி வெப்பமயமாவதை நாம் தடுக்காவிட்டால், நிச்சயமாக நாம் இருக்கலாம், நம்முடைய சந்ததியினர் இன்றைக்கு இந்த பூமி பந்திலே சுகமாக வாழ்வதற்கான ஆதாரம் இல்லாமல் போய்விடும் என்ற நிலை ஏற்படக்கூடாது. ஆகவேதான் இந்த குளோபல் வார்மிங், பொல்யூஷன், இவற்றையெல்லாம் இன்றைக்கு தாண்டி இன்றைக்கு நீர் மேலாண்மை, விவசாயத்தினுடைய அத்தியாவசியம், இன்றைக்கு கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழன் 5 வழிகளை சொன்னான். சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 5 வழிகளை சொன்னான். இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறுபஞ்ச மூலம் நூலில் சொல்லுகிறான். சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் இருக்கிறதா நரகம் இருக்கிறதா என்று தெரியாது. அப்படி சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை கேட்டபோது சொன்னான், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலிலே குளங்களை வெட்ட வேண்டும், இரண்டாவதாக கிணறுகளை வெட்ட வேண்டும், மூன்றாவதாக அந்த கிணற்றிலும் அந்த குளத்திலும் இருந்து நீரை எடுத்துச் செல்வதற்காக வாய்க்கால் அமைக்க வேண்டும், அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். பிறகு விளைநிலங்களை உருவாக்குபவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். பிறகு மரங்களை நடுபவன், செடிகளை நடுபவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்று சொல்லுகிறார்கள். இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லுவாய் என்று சொன்ன அந்த நூலில் இந்த 5ஐயும் செய்யாவிட்டால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த 5ஐயும் அழிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு மானிடன் வருவான் என்று அந்த காலத்தில் நினைக்கவே இல்லை. அதனால் தான் நான் சொல்லவில்லை. அது மட்டுமில்லை, இந்த 5ஐயும் செய்யாவிட்டால் நாம் வாழ்கின்ற பூமியே நரகமாக மாறிவிடும். பிறகு அதற்கென்று தனியாக நரகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்பதற்காகத்தான் இந்த கருத்தை சொன்னான். ஆகவே இந்த குளோபல் வார்மிங், பொல்யூஷன், இதையும் இந்த படத்திலே இன்றைக்கு விவாதித்திருக்கிறார்கள். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூட மன வலிமையையும், எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும், இந்த இரண்டிற்கும் இருக்கிற வேறுபாட்டையும் கொடுப்பது தான் அறிவு. அதுதான் அறிவு என்பது. ஏதோ திரைப்படம் எடுக்கிறோம் என்று சொல்லி பிரச்சனைகளை, மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம்ஸ் நவ் எண்ட் அப் இன் கான்ட்ரவர்சி, அது இல்லாமல் குடும்பம் என்ற மைய கருத்தை வைத்து இன்று அழிந்து வருகின்ற ஒரு தமிழ் கலாச்சாரத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாகத்தான் இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை சொல்லிவிட்டார்கள். ஆகவே இந்த படத்தில் நடிப்பவர் அனைவரும் என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான பாஸ்போர்ட் நிச்சயமாக தயாராக இருக்கும் என்று சொல்லி, இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்கிற அறிவு இருக்கிறது அல்லவா, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்ற அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திரைப்படத்தை பார்க்கும்போது எது முக்கியம் எது முக்கியமில்லை என்ற பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கும். அதை பார்த்து நம்முடைய குடும்பம் இதுபோல் 44 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் இந்த காலத்து நிச்சயமாக நடக்கவே நடக்காது. ஆனால் இதுதான் தமிழன் வாழ்ந்த நியதி, இப்படித்தான் இருந்தான். ஆகவே அப்படி வாழ்ந்து வந்த தலைமுறை, அதை போற்றுகின்ற அந்த பண்பாடு, நாம் மீண்டும் அதுபோலவே வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மைய கருத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கும் அவருடன் படத்தில் நடித்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்னை அழைத்து பேச வைத்து பெருமை செய்த அன்பர் ராஜா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு,
எதை சொன்னாலும் எதை பேசினாலும் தமிழை பேசுவது போல், தமிழை சொல்வது போல், தமிழருடைய பெருமையை பேசுவது போல் என்றைக்கும் இருக்காது என்ற கருத்தை வலியுறுத்தி எந்த திரைப்படத்திலும் தமிழனுடைய ஆண்மையையும் தமிழனுடைய மேன்மையும் வலியுறுத்துகின்ற விதமாக எடுக்கப்படுகின்ற படங்கள் நிச்சயமாக வெற்றி கொடி நாட்டும் என்ற மைய கருத்தை இந்த இடத்தில் வலியுறுத்தி, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன். நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்வன் நிலவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ, சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நான் மதுரஞ்சை கிழங்கும் காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உன் உடலை வளர்ப்பன தமிழா, எனினும் உன் உணர்வை வளர்ப்பது தமிழே, உன் உயிரை வளர்ப்பதும் தமிழே தமிழே என்று சொல்லி தமிழ்தாயின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து படம் வெற்றியிடத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராஜாம்சம் திரைப்படத்து விழாவிற்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்ல படம், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும். மற்றபடி ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். சேம் டைமில் ஒரு எமோஷனல், ஒரு ஃபேமிலியோட எமோஷனல் இருந்துகிட்ருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து, இந்த படம் எப்பயுமே ஒரு பேப்பர் எழுதும் போது பிள்ளையா சொல்லி போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அப்படின்னா அண்ணன் சிவானனுக்கு தான். இந்த கதையை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது, நம்ம வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹீரோ சசி சார்கிட்ட வந்து சொல்லிவிட்டாங்க. சசி சார் ஒரு கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணுடா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக ஒரு தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த ஆர்டர் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் எப்படி போன வழின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா இது பிடிச்ச பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் வந்து சசி சார் ஓகே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது சரியான ப்ரொடியூசர்ஸ் அந்த டைமில் ஒரு விஷயம் மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் எங்கள் இன்னொரு பிரதர் ஒருத்தர் டிஆர் ரமேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கதை சொல்லிட்டேன், ஹீரோ சார் ஓகே ஆகிட்டாங்க, ஏன்னா நான் கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு நான் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கல, மிஸ் ஆகி போச்சு அப்படின்போது என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து உண்மையாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் ஒருத்தர் நம்பர் தரேன், நீ பேசு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் தான் எங்கள் ப்ரொடியூசர் ராஜா சார். அவர் பேசினா உடனே நீங்கள் அவங்க ஆஃபீஸில் இருந்தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் போய் மீட் பண்ணோன்னே சரி அப்படியே பண்ண என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஈவினிங் மயூரியா ஹோட்டலில் ரூம் போட்டு சார் வந்து 4:30 மணிக்கு கதை கேட்டாங்க. கதை கேட்டு உடனே ஒரு வித்தின் ஒரு 1 ஹவரில் அந்த டிஆர் ரமேஷன் ஃபோன் பண்ணி இந்த படம் நான் கண்டிப்பாக எடுப்பேன், இதில் யாரும் இனிமேல் வந்து இது அதை பற்றியும் பேச வேண்டாம், இந்த படம் பிடிச்சி நான். ஸோ இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜில் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அது முழுக்க ராஜா சார் தான். ஏன்னா அவ்வளோ எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது, எனக்கு மேக்கிங் பண்ணுறதோ இது பிரச்சனை கிடையாது. நான் கேட்டால் நான் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு சார் ஒரு 500 ரூபாய் ஜூனியர்ஸ் வேணும் அப்படின்போது சார் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் சொல்லுவேன் சார் 500 தான் வேணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்வாங்க. அந்த நான் யோசித்த விஷயத்த என் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னை வந்து இவ்வளோ அழகாக படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து காலம் முழுவதும் அவருக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன், மறக்க மாட்டேன் நான் எப்படி இருந்தாலும் சாவர வரைக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ராஜா சார். ஸோ அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே ஆக்சுவலி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து எங்கள் சுந்தர் சார் கூட பழகின விஷயம், நான் அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிக்கிற விஷயத்தில் எல்லாமே நான் சொன்னேன் சார் இதுமாரி படம் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ஒன்றுமே கேட்கல. இன்னும் உண்மையாக சொல்ல அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கதையே கேட்கல. நிக்கி மேமும் சசி சார் மட்டும் தான் கதை கேட்டாங்க. மீதி எல்லாம் வந்து சொன்னாங்க எத்தனை நாள் டேட் அப்படின்னு சொன்னாங்க, அது மட்டும் வந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. விஜயகுமார் சார் ஆகட்டும் சரி, ராதாரா ஆகட்டும் சரி, சிங்கமணி சார் ஆகட்டும் சார், மணிபாலன், இந்த மாதிரி நிறைய பேர். எனக்கே ஆக்சுவலி என் படத்தில் இருக்க உறவு முறையே எனக்கே தெரியாது. என் அசோசியேட் தான் கூப்பிடுவேன் சார் என்னப்பா அவர் என்ன உறவுன்னு கேட்பேன் ஷார்ட் வைக்கும்போது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை நம்பி
இவ்வளோ தூரம் வந்து அதேமாரி அவங்களையும் நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணலை. ரொம்ப நல்லபடியாக படம் எடுத்து கொடுத்துருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப நன்றி. அப்புறம் என் டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் டிசைட் பண்ணும்போதே நான் ஆக்சுவலி மாமா மச்சான் தான் பேசுவேன், சித்தார்த்து. நான் கூப்பிட்டேன், மச்சான் நீ தான் கேமராமேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிற அப்படின்னு. அவன் ஆக்சுவலி லாஸ்ட்டு நாங்கள் JK ஒன்றும் ஒர்க் பண்ணோம். அப்புறம் தெலுங்கில் போய் செட்டில் ஆகிட்டான். 2 படம் 8 படம் இன்னும் சம்திங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டு வந்தோடனே கதை சொன்னேன். கதை ஒன்று கண்டிப்பாக மச்சான் நான் எந்த கமிட்மெண்ட் வச்சுல பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண கேமராமேன் சித்தார்த்துக்கு நன்றி. அடுத்தது என் டார்லிங் எடிட்டரு, அவனும் நான் பெருமாளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கூட எடிட்டர் இருக்கேன், அவர் அசோசியேட் எடிட்டராக இருக்கார். அப்போ சாரி மிச்சம் எடிட்டரா இல்லை அசோசியேட்னா எடிட்டரா சாரி. ஸோ எடிட்டராக இருந்தாப்புல. பட் நாங்கள் அப்படிலாம் பழக்கது கிடையாது. அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி டார்லிங் இந்த மாதிரி படம் பண்ணணும், ஓகே பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ டார்லிங் எனக்கு நிறைய சண்டைலாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதிகமாக வந்து டெக்னீஷியனில் வந்து ரொம்ப பிடிச்ச டார்லிங் சாபு. பட் தாண்டி அதிகமாக சண்டை போடுறது அவங்க கூட தான் எடிட்டில். ஏன்னா நான் கோச்சுன்னு வெளில போய்டுவேன். என் வந்து ஒருத்தர் வந்து சமாதானம் பொறுத்தவர், அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து சாம் டார்லிங், அடுத்து இன்னொரு டார்லிங் அவர். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி சாம் வந்து சத்தியமாக வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. என் ஃப்ரெண்டு கார்த்திக் அடங்குமறை டைரக்டரு. ஸோ நான் அவனை ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், டே இதுமாரி இந்த வந்து டார்க்காக பண்ணிகிட்டு இருக்காப்ல சாம் எப்படி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு விக்ரம் வேதா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இந்த வில்லேஜ் படத்தெல்லாம் ஒழுங்காக பண்ணோம் அப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சான் நீ ஒன்றும் போயிடு. அவன் சொன்னான் அடங்குமறை நீ போனால் பேசி பாடுறா நான் சொல்கிறேன் அப்படின்னு. போனேன். அப்புறம் பார்த்தா தெரியுது பயங்கரமாக வில்லேஜ் லோக்கலாக இருக்கார் இந்த கேட்ரு. ட்ரெஸ்ஸிங்கு முடிய வச்சு தான் ஏமாற்றிட்டு இருக்கு இந்த கேட்ரு. ஆனால் பக்கா கம்பத்துக்காரு என்ன சொன்னனோ, யோ இது என் வீட்டில் நடந்துச்சு, இது என் தெருவில் நடந்துச்சு அப்படின்னு எல்லா சீனையும் ரசித்து இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஆர்டர் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டார்லிங். அப்புறம் ஆர்ட் டைரக்டரு சுரேஷ் சார். அவர் எங்கே இருக்காருனே தெரியாது, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய டெக்னீஷியன் எல்லோரும் நன்றி. முக்கியமான என்னுடைய மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ என் அசிஸ்டன்ஸ் அசோசியேட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் இப்போ நாங்கள் யாரும் இல்லைனாலும் என் கூட இல்லைனாலும் எனக்கு இரவு பகலாக என்னை வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் போய் தூங்க, இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி என் கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் 24 ஹவர்ஸாக இருக்கிற பாலா சார் அவர்களுக்கு என்னோட கோடைக்கு நன்றி. எல்லாமே எல்லா அசிஸ்டண்ட்டும் இருந்தாலும் இப்போ ஒரு 3 மாதமா இல்லை. ஓகே இப்போ ஏன் 3 மாதம் இல்லைன்னா நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இவர் தான் இந்த நிமிஷம் வரையும் கூட இருக்கார். இந்த படம் ரொம்ப நல்ல படம் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். இதில் வந்து ஒரு கவர்ச்சி நாடகமோ ஒரு தப்பான ஒரு மொமெண்ட்டோ டயலாகோ எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுக்கு தாண்டி ஒரு எமோஷனல் இருந்துருக்கும். சூப்பர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாவுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஸ்லிப்பெல்லாம் வைக்க தேவையில்லை, நான் கம்மியாக தான் பேசுவேன். ஸோ வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வமணி சார் எல்லாருக்கும் இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜவம்சம் இந்த படம் வந்து கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்கிற ஒரு படம். ஸோ அதை நம்ம ரொம்ப இழந்துட்டோம். கூட்டு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம இழந்த ஒரு விஷயம். அது நம்ம குடும்பமாக பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். எனக்கு வந்து சிவா, என்னோட நண்பர் சிவகுமார் தான் இந்த கதைட்ட கேளுங்கன்னு சொன்னார், கேட்டோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சாரை மீட் பண்ண வச்சார், பேசும்போது சொல்லும்போது அவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. 40 பேர் கதை கேட்டோன்னே எனக்கு பயமாக இருந்தது. 40 பேர் புதுசாகவே போயிடுவோமா, அதான் நல்லாயிருக்கும், டேட்ஸ் பிரச்சனை இருக்காது, பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தேன். ப்ரொடியூசர்ட்டையும் அதுதான் நான் முதல் ராஜா சார்கிட்ட கேட்டது. சார் இது 40 பேர் எழுதியிருக்க லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் போட்டோம்னா நம்ம பட்ஜெட்டும் ஜாஸ்தியாகும், டைம் டிலே ஆகும் சார், எல்லாமே புதுசு போயிடலாமான்னு கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை சார் இந்த ஆர்டிஸ்ட்டு தான் போடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். ஸோ அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் இந்த கதை மேலே. ஃபஸ்ட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்தார் ராஜா சார். சொல்லும்போது 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, சார் நான் வந்து கூட்டு குடும்பத்துலேருந்து தான் சார் வந்தேன் கிராமத்தில் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் சொன்னார்,
அவரும் கூட்டு குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காரு. அவரோட ஃபேமிலியும் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபீல் குட். அது என்னென்னா எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு படம் பார்த்துட்டு வருவீங்களா, அப்படி இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நான் சீனியர் ஆர்டிஸ்டோட நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராதா ரவி சார், விஜயகுமார் சார், எல்லாரோடையும், தம்பி ராமையான எல்லாரோடையும் நடித்தது வந்து ரொம்ப. ராஜ் கபூர் சார், நான் ராதா ரவி சார், ராஜ் கபூர் சார்லாம் ஒரு வில்லனாகவே பார்த்து வந்துட்டேன். நான் அவர்கிட்ட ராஜ் கபூர் சார்ட்டே நான் சொல்லியிருக்கேன் நேரில், அவ்வளோ தங்கமான ஒரு நல்லவர். நான் அவரை சினிமாவில் பார்த்து வில்லனாகவே பார்த்துட்டோம். கிடாரி படத்துக்கு ராஜ் கபூர் சார்னு சொல்லி அவரெல்லாம் போட்டோம்னா அடம் பிடிப்பார்ப்பா, வேணாம்ப்பா அவர் வச்செல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். இந்த படம் பண்ணும்போது தான் சொன்னேன், சார் கிடாரியில் ஒரு கேரக்டர் சொன்னால் ப்ளஸ் சார் டேரக்டர் நான் தான் வேணான்னு சொன்னேன், ராஜ் கபூர் சாரை வச்சு போக முடியாதுன்னு நினச்சேன். சிலர் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தே அப்படியே நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒரு அவரோட பழகும்போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. இது குடும்பமாக எல்லாமே நிக்கி கல்ராணி இதில் வந்ததும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அவங்களோட போர்ஷனை ஒன்று ஒன்று கேட்டு கதிர் இது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அவனும் அதை சளைக்காமல் சொல்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ இதாக இருந்தது. இவ்வளோ பேத்தையும் ஹேண்டில் பண்ண கதிர் தான் இதுக்கு முக்கிய காரணம். கதிரும் கேமராமேனும் தான். அவங்க இல்லாட்டி இது முடியாது. ஏன்னா நான் அப்படி போயிடலாம், ஆர்டிஸ்ட்டாக வந்து நிற்கலாம், ஆனால் இவங்கள பேத்தையும் சமாளிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் பதில் சொல்லணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லணும், இதுக்கு சிவா அதுக்கு ஒவ்வொருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம பாண்டி கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பாண்டியை பற்றி எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அந்த பாண்டியை வச்சது வந்து ராஜா சார் தான். அவங்களுக்கும் சொன்னாண்டே இது கேட்பாங்க, எதுவும் சொல்லக்கூடாது, இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வடிவேல் காமெடி ஒன்று வரும் பாருங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அவர் யாரை விட்டாலும் விடுவார் தெரியல, அடுத்த படத்தில் பாண்டியை விடவே மாட்டார். ஸோ ஹேண்டில் அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஹேண்டில் பண்ணது, டைரக்ஷன் டீம் வந்து ஹேண்டில் பண்ணது வந்து, ஏன்னா எத்தனை ஆர்டிஸ்ட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, சூப்பராக பண்ணாங்க. ரேகா மேடம், நிரோஷா மேடம், ஃபஸ்ட்டு வந்து டீம் ஃபார்ம் ஆகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து பண்ணணுன்றபோது 2 நாள் 3 நாள் இவங்களை சேர்க்குறக்குள்ளேயும் ஒரு கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் அப்படின்னு கதிர் என்ன சார் கதிர் அசராத, குடும்பத்தை சேர்க்குற மாதிரி தான், கடைசி சேர்த்துருவோம் வா உடா, நீ படத்தில் கண்ணன் என் பேரை வச்சிருக்க மாதிரி தான் நிஜத்தில் நீயா இருக்கணும். நான் வந்து படத்தில் தான், நீ நிஜத்தில் நீ இது சிரிடா, சிரிச்சனா அதான் வாங்கடா அப்படின்னு அவனுக்கும் அட்வைஸ் சொல்லுவேன். சரி சிரிச்சிரு, நீ சிரி, நீ அது முடியாது அப்படின்னு சொல்லாத, நீ அன்பாத்தான் சொல்கிற, உன்னோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு புதுசாக இருக்குது, பழகினா தான் தெரியும். உன்னோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீ அப்படி படத்தில் கேரக்டர் வச்சுருக்கல, எப்படி நல்லவன் எல்லாரோடையும் அன்பாக பழகிறான், அது நீ நிஜத்தில் பண்ணு அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி அப்புறம் அதை பண்ணி எல்லாரும் கோச்சுக்குவோம். எனக்கு ஷார்ட் வைக்கல, உடனே ஃபஸ்ட் டேவே எல்லாருக்குமே சீன்ஸ் வந்துடாது, எல்லாருக்கும் டைலாக் வந்துடாது. எல்லாருக்கும் டைலாக் கொடுப்பாங்கப்பா, இருப்பா சார் டைலாக் கொடுக்க மாட்டேங்க, சரி எல்லாருக்கும் பிரித்து கொடு, சந்தோஷமாக இருக்கட்டும். சரி சில பேசுகிறவங்க பேசட்டும், அதான் சாப்பு இருக்காப்புல, இல்லை கட் பண்ணுற இடத்துல கட் பண்ணிடுவாப்புல, விட்டுரு அப்படின்னு சொல்லி முடியும் போதெல்லாம் இதுலாம் நம்ம சாம்சார்லாம் கடைசி முடிக்கும் போது அடிப்பாப்புல, முடிஞ்சிடும் அது எண்டு டைலாக் சாம்பு தான் அடிப்பாப்புல. நான் சொன்னேன் சாம்ஸ் நீ வந்து கடைசி பேசினா தூக்கிடுவாங்க, ஊடால பேசப்பாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு வருவோம். ஸோ சதீஷை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ டபுள் மீனிங் அப்பப்போ, இது குடும்ப படமையா டபுள் மீனிங் பேசாத, நீ எதுக்கு நீயா கொடுக்காத டைம் டபுள் மீனிங் வேற ஊடால பேசுவாப்புல, டபுள் மீனிங்லாம் பேசாத, ஸ்ட்ரைட் சில சமயம் ஸ்ட்ரைட் மீனிங்காக பேசுவாப்புல. இதை நான் பேச போனேன், சார் ஒத்துக்குவாரான்னு தெரில, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தெரியாமல் என்ன போட்டிருக்கான்னு தெரில. ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் போக எல்லாருமே இதில் என்னென்னா ஹீரோக்கு என்ன இதுன்னா எல்லாத்தையும் அன்பாக அனுபவிச்சு போகணும், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் போகணும். என்ன 40 பேர் அவங்க அங்கே எடுக்கும்போது எல்லாருமே ஒன்று சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. ஒருத்தவங்க சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி கொண்டு வர மாதிரி, இன்னொருத்தவங்க இந்த முறுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்டு ஆகணும், இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அவர்கிட்ட வாங்கினா இவன்கிட்ட வாங்க மாட்டுறாங்க, ஹீரோ அவர்கிட்ட மட்டும் வாங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சு இவங்களை இவங்கெல்லாம் சேர்ந்தவொடனே நான் பசங்கள் இருந்தபோது அன்பாலே அழகாகும் வீடு அப்படின்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இவங்க ஜெல்லானாங்க. படம் முடிஞ்சவொடனே தான் எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பராக இருந்தது, பெரிய மனசு இல்லை அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இதில் ஒவ்வொருத்தரும் நான் நன்றி, டைம் இல்லை, அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அதில் எல்லாரை பற்றியும் தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், நான் மேடையை முடிச்சுக்கிறேன். சாம்ஸ் எதுவும் பேசணுமா கடைசியாக? நீ எப்போதும் பேச வந்து தேங்க்ஸாக சொல்லிட்டு போறியா? வா, ஒரு பாவம் படத்துலேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் செல்வமணி சார் எல்லாமே சொன்னாங்க நான் நல்லா இருக்கேன் அந்த படத்தில் அப்படின்னு. அது காரணம் சித்தார்த்து தான். சித்தார்த் இல்லாட்டி இந்த படம் உண்மையிலே
இல்லை. இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணது சித்தார்த்தோட உழைப்பு நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல காம்பேக்டாக எடுக்கணும், எந்த இடத்துல ஒய்டாக எடுக்கணுன்றதை வச்சு எல்லாமே பளிச்சுன்னு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அவ்வளோ உண்மையாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை எடுத்த ராஜா சாருக்கு என்னுடைய மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்பமாக தான் சினிமாக்குள்ளேயும் அதாவது டீமுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு சிறு சிறு சலசலப்பும் ஒரு மனஸ்தாபங்களும் இருக்கும். அதெல்லாம் மறந்து தான் நம்ம படத்தை கொண்டு வரணும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடணும், நம்ம ஈகோ விட்டணும், எல்லாமே விட்டணும். எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ படம் பண்ணுறது கூட இவங்களை வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா படங்களும், என்னுடைய படங்கள் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக அன்றைக்கி இருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் குடும்பம், உண்மையான குடும்பம். ப்ரொடியூசர், நான், டைரக்டர், இந்த 3 பேரும் ஒற்றுமையாக குடும்பமாக இருந்தால் தான் இந்த குடும்பத்தை இழுத்து செல்ல முடியும். 40 என்ன 400 பேர்த்தையும் இழுத்துட்டு போகலாம். ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஹீரோவும் இவங்க சேர்ந்தா 40 பேர் மட்டும் இல்லை, 1000 பேரை இழுத்துட்டு போகலாம். அந்த ஒற்றுமையோடு இது செயல்படுவோம் என்று சொல்கிறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஷாம் பார்த்தீங்களா, இவ்வளோ பேரில் அவரை மறந்துட்டேன் ஓரமாக இருக்கனால. ஷாம் அவரோட நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த ஆர்ஆர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அந்த ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்துலேயும் பிடிச்சிருந்தது. சூப்பர் ஷாம். என்னுடைய தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த படத்துலேயும் நான் இவரை தான் கேட்டுட்ருக்கேன், சிவாட்டை விட்டு கேட்க சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த படத்தையும் அவரோட நான் ஒர்க் பண்ண ஆவலாக இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பண்ணிட்டேன். பாட்டும் சரி, ஒரு பாட்டு மானே ஒன்றை தானே அவர் ஒத்துக்கவே இல்லை. அந்த பாட்டை ஏன்னா ஏற்கனவே இருந்த பாட்டு தான், அத்தங்குடி இளையராஜாவும் வடிவேலும் எழுதின பாட்டு. இல்லை சார் நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன்.